தேங்க்யூ பார்வதி அக்கா ஃபார் நைஸ் இன்ட்ரோடக்ஷன். எல்லாரும் அவங்கள அக்கான்னு தான் சொல்லுவோம், நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கே அவங்க அக்கா தான். அதனால விஜயகுமார் சார் வந்து எல்லாருக்கும் அத்தான்னு சொல்லி சொல்றது உண்டு. ஏன்னா இந்த நியூலி இன்ஸ்டால்டு பிரசிடென்ட் ஜெயவினேஷ், அசிஸ்டன்ட் கவர்னர் விஜயகுமார் சார், immediate past president Jani Roy, secretary, present secretary Venkateswaran, the new Rotarians and all the Rotary friends, beneficiaries, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் பேச மாட்டேன், ஏன்னா பெனிஃபிஷியரிஸ்லாம் நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ் வெளியூர்லேருந்து வந்திருக்கதா சொன்னாங்க. ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த அற்புதமான ஒரு சங்கத்தின் 8வது பதவியேற்பு விழாவிற்கு நான் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். சென்ற ஆண்டு நமது தலைவர் ஜானி ராய் அவர்கள் ஃபேமிலி கெட் டுகெதர் 5 ஃபேமிலி கெட் டுகெதர் நடத்திருக்கேன்னு சொன்னீங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கிளப் சர்வைவ் ஆகணும்னா ஃபேமிலி கெட் டுகெதர் நிறைய நடக்கணும். முதல்ல ரோட்டரி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு ஜேகே சார் சொன்னாங்க. நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஷிப், நம்ம ரொட்டேரியனுக்குள்ள நல்ல நட்புறவு இருந்தால் அந்த சங்கம் நல்லபடியாக வளரும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, அவர் சொன்னதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சொன்னார். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், வெட்ரன் அத்லட்டிக் வெட்ரன்ஸுக்கு என்கரேஜ் பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கதா சொன்னார். இன்றைக்கும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்திருக்கதா சொன்னாங்க. ஆஸ் அ யூனிவர்சிட்டி ஹாக்கி பிளேயர் இன் மை காலேஜ் டேஸ், ஐ ஆல்சோ வெரி ஹாப்பி தட் யூ ஆர் என்கரேஜிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். அடுத்தாற் போல இன்கமிங் பிரசிடென்ட், அவருடைய அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சே வந்து அற்புதமாக இருந்தது. அவர் சொன்னார், லாஸ்ட் டைம் நான் செக்ரட்டரியில் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்ததுன்னு சொன்னார். அந்த டென்ஷனே தெரியல. இந்த 1 இயரில் இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட்டா அல்லது லாஸ்ட் இயர் சும்மா டென்ஷன் சொல்லி சொன்னாரான்னு தெரியல. பட் நல்லா பேசினார். நிச்சயமாக ஒரு யங் அண்ட் டைனமிக் பர்சன் இந்த பிரசிடென்ட்டாக வந்திருப்பது ஒரு நல்ல அறிகுறி. இந்த கிளப்புடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உதவும் அப்படிங்கிறது நான் உறுதியாக இருக்கிறேன். பார்வதி அக்கா வந்து மாஸ்டர் ஆஃப் செரிமனி மிகச்சிறப்பாக அழகாக கொண்டு சென்றிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அவங்க கேட்டப்போ நான் இந்த தடவை வந்து நிறைய எக்ஸ்பிளேஷன் போகலை, என்னடா கொஞ்சம் ப்ரொஃபஷனல் மற்ற இதுலேயும் பிஸியாக இருந்ததுனால. பட் அவங்க கேட்கும்போது நான் தட்ட முடியல. அதனால் நான் இந்த கிளப்புக்கு எப்படியும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதற்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த வருடம் வந்து நமது கவர்னர் காந்தி கிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய சங்கத்திலிருந்து தான் வந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் ஒரு சிறப்பான நல்ல திட்டங்களை மொத்த மாவட்டமும் செய்யக்கூடிய அளவிற்கு கொண்டு போகிறார். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 100 பிங்க் ஆட்டோ, 300 தையல் இயந்திரங்கள். அதாவது ஒரு கிளப்புக்கு ஒரு பிங்க் ஆட்டோ, 300 தையல் இயந்திரங்கள்னா ஒரு கிளப்புக்கு 3 அல்லது அதை கூட கூடுதலாகவும் பண்ணலாம். இதற்காக ஃபண்டிங் மேட்சிங் அவர் கொடுக்குறாரு, குளோபல் கிராண்ட் மூலமாக அவர் கொடுக்குறாருக்கும் போது நமக்கு அந்த கிராண்ட் பண்ணுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கும். நம்ம பெரிய செலவு இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை நம்ம பண்ண முடியும். அதோடு அவர் வந்து அடாப்ட் வில்லேஜ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கும் அடாப்ட் பண்ணி அவங்க பிரசிடென்ட் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த வில்லேஜுக்கான தேவையான அத்தனை இதையும் கவர்மெண்ட் செய்ய முடியாதான் நம்ம செய்ய முடியுங்கிறது பாசிபிலிட்டி இல்லை. இருந்தாலும் நம்மால் முடிஞ்சது, அங்கே ஒரு சோலார் லைட்ஸு அல்லது அங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தும் வகையிலே அவங்களுக்கு ஒரு சின்ன லைப்ரரியில் நல்ல புக்ஸு, அவங்களுக்கு கேரியர் கைடன்ஸ் அல்லது படிப்புக்கு உதவுவது போன்ற சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் நாம் செய்தோம் என்றால் அந்த நிச்சயமாக ஒரு அடாப்ட் பண்ண வில்லேஜ் வந்து சிறந்த முறையிலே வளர்ச்சி பெறுவதற்கு நாமும் உறுதுணையாக இருக்கலாம். இந்த வருடம் நமது RA பிரசிடென்ட் அவர்கள் கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் அப்படிங்கிற ஒரு தீமை கொடுத்துருக்குறாங்க. நாம் கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பேர் ஒரு அஸ் அ பிரசிடென்ட் நீங்கள் உங்களுடைய மெம்பர்ஸ்கிட்ட வந்து யூ ஹவ் டு கிரியேட் அண்ட் லாஸ்டிங் இம்பேக்ட். பிரசிடென்ட் ஜெயவினேஷ் இருந்தார், அவர் பீரியடில் பிரமாதமாக இருந்தது அப்படின்னு சொல்லி உங்கள் மெம்பர்ஸ்டெல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும்.
ஃபேமிலி கட்டுகதை நடத்தினார், நிறைய சிறப்பான சேவைகள் செய்தார்னு சொல்லி அந்த இம்பாக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் பெனிஃபிஷியரிஸ் இன்றைக்கு ஏற்கனவே நிறைய வந்திருக்காங்க. நம்ம இதை அடாப்ட் பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு கல்வி உதவித்தொகை வழங்க போகிறோம், ஆட்டோ கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது அந்த பெனிஃபிஷியரிஸ்கிட்ட நாம் வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுறோம். அவங்க ரோட்டரி மேலேயும் உங்கள் மேலேயும் இது நிச்சயமாக ஒரு இம்பேக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அது தவிர அரசாங்கம் வந்து கோஆப்ரேஷன், நம்ம அரசாங்கம் தவிர நம்மளுடைய உதவி வழங்குவதிலே நம்மளுடன் இணைந்து செயலாற்றக்கூடிய மற்ற ஆர்கனைசேஷனுக்கும் அவங்ககிட்டையும் we have to create an impact. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. நமது நாகர்கோவில் சங்கத்தை சேர்ந்த குரியன் ஆப்ரஹாம் சார் அவர்கள் வந்து முதல் நம்ம 3202க்காக சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் 2018 கொடுத்தாங்க. கொடுக்கும் பொழுது 23 பள்ளிகளுக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் மற்ற வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். அவங்களுக்கு முதல்ல ஒரு தயக்கம் இருந்தது. ரோட்டரியில் இந்த பணமே கொடுக்குறோமே, அதை வந்து அவங்க ப்ராப்பராக செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல. பட் அதை கரெக்டாக செஞ்சு அவங்கள்ட்ட அந்த கணக்கு ஒப்படைச்சு என்னென்ன செஞ்சோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு எடுத்து சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு இம்பேக்ட், சரி ரோட்டரியில் வந்து நிச்சயமாக சரியாக செய்வார்கள் அப்படிங்கிற இம்பேக்டை வந்து அவங்களுக்கும் நாம் அதை கிரியேட் பண்ணோம். இதுதான் முக்கியமான விஷயங்கள். அதனால கிரியேட் ஆனதுனால என்னன்னா, அடுத்த அவங்க சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க லேட்டெக்ஸ் கம்பெனி மூலமாக கொடுத்துருக்காங்க, கானம் லேட்டெக்ஸ் கம்பெனி மூலமாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இறுதியாக நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலான்னு இருக்கேன். 2 விஷயம் சொல்ல போறேன். ஒரு விஷயம், 2 விஷயமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததுதான். ஒன்று ஒரு ரோட்டரி சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொன்று பர்சனல் விஷயம். 2ஐயும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கலான்னு இருக்கேன். நான் அசிஸ்டன்ட் கவர்னராக 2012-13 இருக்கும் பொழுது நமது ஷாஜஹான் சார் தான் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. என்ன ஸ்கீம்னா, குழந்தைகள் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், அதாவது பிறவி இருதய கோளாறு உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக சர்ஜரி பண்ணுவதற்காக அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சென்னை அதோட ஒரு உடன்பாடு பண்ணாங்க. அது மூலமாக இன்று வரை அந்த இது போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1500 குழந்தைகளுக்கு மேல சர்ஜரி பண்ணி எல்லா குழந்தைகளும் நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார்கள். அப்போ ஒரு பேரண்ட் வந்து எனக்கு என்னுடைய பிரசிடென்ட் ஒருத்தர் அவரை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஒருத்தர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனே அந்த குழந்தைய வர சொன்னேன். அது பிறந்து 20 நாள் ஆன குழந்தை, 20 நாள் தான் ஆயிருக்கு. அந்த குழந்தைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹார்ட் டிசீஸ், சாதாரண ஹார்ட் டிசீஸ் இல்லை, ஒரு மோசமான ஒரு ஹார்ட் டிசீஸு அவங்க கொண்டு வந்தாங்க. பார்த்த உடனே நான் உடனே அந்த கேட்டேன், ஏமா 20 நாளாக நீங்கள் ஒன்றும் ட்ரை பண்ணலையா அப்படின்னு சொல்லி. இல்லை, நாங்கள் சென்னை சென்றோம், மிகப்பெரிய சில மருத்துவமனைகள் பேரை சொல்லி அந்த மருத்துவமனைக்கெல்லாம் போனோம். அங்கே வந்து அவங்க நிறைய செலவாகும்னு சொன்னாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், உங்களுக்கு சிஎம் ஸ்கீம் கார்டு இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, கார்டு இருந்தது, ஆனால் அந்த கார்டு கொடுத்தாலும் அதை தவிர கூட ஒரு 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணக்கூடிய எனக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து அந்த டாக்டர் நெவில் சாலமன் அவர் நாகர்கோவிலை சேர்ந்தவர் தான், அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவருக்கு உடனடியாக ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. என்ன டயக்னோசிஸ் கேட்டார், சொன்னேன். அந்த குழந்தை 20 நாள் எப்படி உயிர் இருந்தது அப்படின்னு கேட்டார். இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த வியாதி, அந்த மோசமான வியாதி, அந்த வியாதிக்கு உயிரோடு இருக்க முடியாது, பிறந்த உடனே சில நாள்களே இறக்கக்கூடிய வியாதி. அப்போ அவன் அந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னா உடனே அனுப்புங்க, நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால். இப்போ நான் சொன்னேன், அந்த குழந்தைக்கு அவங்களுக்கு வீட்டில் யாரும் செலவழிக்க ஆள் இல்லை, அதனால் இலவசமாக பண்ணணும், அவங்க போக்குவரத்து செலவு மற்ற செலவுகளுக்கு எங்கள் கிளப்ல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தோம். அந்த குழந்தை உடனடியாக சென்னை சென்றது. சென்னை சென்ற உடனே அந்த குழந்தைக்கு வந்து உடம்பு பூரா ப்ளூ கலர் சைனோசிஸ் சொல்றது வந்து உடனடியாக ஐசியூ, குழந்தைகள் ஐசியூவில் அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா போராடி குழந்தையை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்த பிறகு அடுத்த நாளே சர்ஜரி பண்ணி வெற்றிகரமாக சர்ஜரி முடித்தார்கள். அந்த குழந்தைக்கு இன்றைக்கு 14 வயது ஆகிறது என்பதை நான் உங்களுக்கு மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலிருந்து நம்ம என்னன்னா, உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைகளையும் காப்பாற்ற முடியும் இல்லை, நம்மளால முடிந்த வரைக்கும்
நாம் அதை செய்யணும் அப்படிங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்தி கொள்கிறேன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்கே பிரசிடெண்ட்டாக வந்திருக்கீங்க. ஒரு ரோட்டரி கிளப்புடைய பிரசிடெண்ட்டாக வருவது என்பது ஒரு மிகவும் ப்ரெஸ்டீஜியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீங்கள் தக்கவாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். இதுக்கு நான் ஹாக்கி பிளேயர் நான் எம்பிபிஎஸ் படித்து கொண்டிருக்கும் பொழுது கடலூரில் வச்சு ஒரு மேட்ச் நடந்தது. நான் மதுரை மாவட்டத்திற்காக ஹாக்கி விளையாடுவதற்காக செலக்ட் பண்ணேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எனக்கு செலக்ட் பண்ணாங்க. அங்கேருந்து நான் போய் கடலூரில் 2-3 மேட்ச் ஜெயிச்சுட்டு செமிஃபைனல்ஸ் வந்துட்டோம். செமிஃபைனல்ஸுக்கு வரும்போது அந்த மேட்ச்சில் சென்னை டீமோட விளையாட வேண்டியிருந்தது. இந்த சென்னை டீமில் என்னென்னா, ஒரு இந்தியன் பிளேயர் ரோகர் மேகி அப்படிங்கிற ஒரு இந்தியன் பிளேயர் விளையாடுறாரு. அது தவிர தமிழ்நாடு டீமுடைய அத்தனை பிளேயர்ஸும் சென்னையில் தான் இருப்பாங்க. அது ஸ்ட்ராங் டீமாக இருக்கும். ஸோ அந்த டீமோட விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அந்த டீமில் என்ன பண்ணாருன்னா, எங்கள் கோச் என்ன பண்ணாருன்னா, என்னைய கூப்பிட்டு, இந்த ரோகர் மேகி இருக்காரு சென்டர் ஆஃப், அவர் தான் இந்த பாலை நல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார், அவரை நீ கண்ட்ரோல் பண்ணிடணும், அவரை விளையாட விடாமல் ஆக்கணும், ஆக்கிட்டா நம்ம டீம் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சரி நான் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா இந்தியன் டீம் பிளேயர், நல்ல பிளேயர். ஸோ அவரை கொஞ்சம் ரஃப் டாக்லிங்லாம் பண்ணிக்கினே அவரை விளையாட விடாத அளவிற்கு அவர் பக்கத்திலே நின்று அவர் வர பாலெல்லாம் தடுத்துட்டு இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்க 2 கோல் போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிய போகிற நேரத்தில் ஒரு 2 கோல் போட்டாங்க. நாங்கள் 2 கோல் டவுனில் இருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு பால் எங்கள் பிளேயர் அடிக்கிற பால் நேராக அவங்க சைடு அவங்க கோல் கீப்பரை நோக்கி போகுது. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பால் கண்டிப்பாக வெளியே போயிடும் அப்படின்ட்டு அந்த பாலுக்கு யாரும் அட்டன் பண்ணலை. எல்லாருமே அவங்க இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, ஒருவேளை அந்த பால் போஸ்ட்டில் போட்டு திரும்பி வந்துச்சுன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் வேகமாக ஓடினேன். இதை பார்த்து எல்லாரும் சும்மா ஓடுறான், அந்த பால் படாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னுடைய அதிர்ஷ்டத்துக்கு அந்த பால் அந்த போஸ்ட்டில் பட்டு உள்ளே வந்தது. உள்ளே வந்தோடனே எனக்கு ஈஸியாக நான் அதை கோலாகிட்டு வந்தேன். எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைக்கல. அந்த பால் வராது, அது வெளியே போயிடும் அப்படின்னு நினச்சாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன அந்த பால் பட்டு வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ 2-1 ஆனோம். அந்த கேமில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் 2-1 இருந்தோம். ஆனால் அதே மேட்ச்சில் எனக்கு இன்னும் ஒரு படிப்பினை கிடைச்சது. என்னன்னா, எங்கள் பிளேயர் ஒருத்தர் அந்த அம்பையரை திட்டார், சத்தம் போட்டார். ஒரு ராங் டெசிஷன் நிறைய கொடுத்தாரு. அந்த சத்தம் போட்ட உடனே அம்பையர் தான் தெரியும் உங்களுக்கு, அம்பையர் என்ன பண்ணாருன்னா, அடுத்து எந்த பால் போனாலும் டக்குன்னு பலட்டி காணும், இல்லாட்டா பலட்டி ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ என்னாச்சுன்னா, அந்த மேட்ச்சில் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பால் கூட கிடைக்கல. அவங்க இன்னும் ஒரு 4 கோல் போட்டாங்க. 6-1 தோத்தோம் அந்த மேட்ச்சு. இருந்தாலும் அந்த டீமில் அந்த மேட்ச் டோர்னமெண்ட்லேயே ஒரே ஒரு கோல் தான் வாங்கியிருந்தாங்க. அது நான் போட்ட கோல் தான், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கோல் தான். இது எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன படிப்பேன் எனக்கு அப்படின்னு சொன்னால், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். நீங்கள் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பிளேயர் அம்பையரை திட்டம்னால என்னாச்சு, அம்பையர் கோவப்பட்டாரு, எல்லா டெசிஷனும் எங்கள் டீமுக்கு அகைன்ஸ்டாக கொடுத்தாரு. அதனால எங்கள் டீம் தோத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராமல் எதுவாக இருந்தாலும் நம்ம மற்றவர்களோடு நல்ல உறவு வைத்துக்கொண்டு இருந்தோம் என்றால், கிளப் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்லேருந்து டிஸ்ட்ரிக்டில் அதர் ரோட்டரி மெம்பர்ஸோடைய நல்ல உறவு வைத்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். Thank you for your words of appreciation here for this Governor, Rotarian AKS Dr. Chinnathurrai Abdullah, Chief Advisor, Rotary District, Rotary International District 321. And I now request our